வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆஃப்செட் பிரிண்டிங் மிஷினில் ரோலாண்ட் 700 மிஷினோட ஃபீடர் செக்ஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மிஷின் பார்த்துட்டிங்கன்னா 2001 மாடலு. இந்த பதிவில் நான் சொல்லிக் கொடுக்குறது எல்லாமே மேன்ரோலண்ட் மிஷினில் காமனாக வரக்கூடியது தான். அது எந்த இயரை எடுத்துக்கிட்டாலும் சேமாக தான் இருக்கும். சரி, நம்ம இந்த வீடியோவில் என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, சக்கர்னா என்ன, அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, ஏர் ப்ளோவர்னா என்ன, அது எங்கெங்கெல்லாம் வருது, அது எதுக்கு யூஸ் ஆகுது, சீட் செப்பரேட்டர்ஸ் அப்படின்னா என்ன, அது எத்தனை இருக்குது, பேப்பருக்கு எது போடுவோம், போர்டுக்கு எது போடுவோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். அடுத்து பைல் ஹெட் கவர்னர் அப்படின்னா என்ன, அது எங்கே இருக்குது, அதோட வேலை என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்ப்போம். நம்ம ஃபீடரில் பைல் லோட் பண்ணி வைக்கிறோம் இல்லையா, அந்த சீட் 1 by 1 உள்ளே எடுத்து கொடுக்குறது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த சக்கர் தான். சக்கர் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ரப்பர் மெட்டீரியலால் ஆனது. இது ஒவ்வொரு மிஷினுக்கும் ஒரு சைஸ் இருக்குது. அதாவது ஐடி என்ன, ஓடி என்ன அப்படிம்பாங்க. ஒன்றும் இல்லை, ஐடினா இன்னர் டயா, ஓடினா அவுட்டர் டயா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சக்கரோட திக்னஸ், அதாவது 1 mm இல்லை 0.50 mm இல்லை 1.50 mm அப்படிங்கிற அந்த மிஷினுக்கு என்ன சக்கரோ அதை நம்ம சூஸ் பண்ணி போடுவோம். இன்கேஸ் நம்ம ஐடி பெரிய டயாவில் வாங்கி போட்டோம் அப்படின்னா அது ரன்னிங்கில் கலந்துட்டு உள்ளே போயிடும். சீட்டோட சீட்டாக அது அப்படியே உள்ளே ஒட்டிட்டு போய் யூனிட்டில் போயிட்டு பிளாங்கெட் டேமேஜ் ஆகும். ஸோ அதுக்காக சைஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒன்று. இதில் எத்தனை டைப் இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா லிஃப்டிங் சக்கர், ஃபார்வர்டிங் சக்கர் அப்படின்னு இருக்குது. லிஃப்டிங் சக்கரோட வேலை என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம பைல்லேருந்து சீட்டை மேலே எடுக்கிறது மட்டும்தான் இதோட வேலை. ஃபார்வர்டிங் சக்கர் என்ன பண்ணு பார்த்திங்கன்னா, மேலே எடுத்த சீட்டை வாங்கி அதை அடுத்து நம்ம ஃபார்வர்டிங் ரன்னர்னு ஒன்று இருக்குது, அந்த ஃபார்வர்டிங் ரன்னரை நோக்கி தள்ளி விடுற வேலை, அதாவது கொண்டு போகிற வேலை. இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது ப்ளூ கலர் சக்கர் இருக்கு இல்லையா, அது ஃபார்வர்டிங் சக்கர். அதே மாதிரி ப்ரௌன் கலர் இருக்கிறது பார்த்திங்கன்னா லிஃப்டிங் சக்கர். லிஃப்டிங் சக்கர் 4 இருக்கும். ஃபார்வர்டிங் சக்கர் 5, அதாவது 5 பேக் போர்ஷனில் இருக்கும், ப்ளஸ் அது கூட 2 ஃபார்வர்டிங்கில் இருக்கும். இந்த 7 சக்கர் ஃபார்வர்டிங் வேலையை மட்டும்தான் செய்யும். லிஃப்டிங்க்கு 4 சக்கர், அது ப்ரௌன் கலரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா ஏர் அட்ஜஸ்ட்மெண்ட். பொதுவாக ஃபீடரில் ஏர் எதுக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம ஒரு 2000 சீட்டு லோடு பண்ணி வச்சுக்கிறோம் ஒரு பேலட்டில். அப்போது ஒரு சீட்டு அந்த சக்கரை எடுக்கணும் அப்படின்னா அந்த ஒரு சீட்டுக்கு இடையில கேப் தேவையில்லையா, அப்படி கொடுத்தா தான் அந்த சீட்டு அது ஃப்ரீயாக எடுத்து ஃபார்வர்டிங் ரன்னருக்கு தரும். அப்படி அந்த கேப்பை உருவாக்குறதுக்கு தான் இந்த ஏர் அங்கே தேவைப்படுது, அதாவது ப்ளோவிங் ஏர் தேவைப்படுது. இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே இந்த பைப் ஏர். இது சீட்டோட ரியர் எட்ஜ், அதாவது பின்னாடி சைடில் இருந்து அடிக்கக்கூடிய பைப் ஏர்ஸ். இது சென்ட்ரல் அடிக்கும், இது மிடில் அடிக்கும், அதாவது அடுத்து கொஞ்சம் தள்ளி அடிக்கும். அதே மாதிரி அதுக்கு பக்கத்தில் 2 வெளியில் இருக்கும். இதோட அட்ஜஸ்ட்மெண்ட் வால்வ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மேலே கொடுத்துருப்பாங்க. இந்த கண்ட்ரோலர் மேலே இருக்கும். இது நம்ம 1 வச்சோம்னா கம்மியாக இருக்கும், 3 வச்சோம்னா அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம பேப்பரெல்லாம் ஓட்டும் போது கம்மியாக வச்சுருப்போம், போர்டெல்லாம் ஓட்டும் போது அதிகமாக வச்சுருப்போம். ஏன்னா போர்டோட வெயிட்டு கொஞ்சம் அதிகமாக்குற அப்படிங்கிறனால ஏர் பத்தாது அப்படிங்கிறனால அது ஃபுல்லாக வைப்போம். அப்போ தான் சீட்டு 1 by 1 பிரிஞ்சு நல்லா செப்பரேட் பண்ணி கொடுக்கும். இந்த ஒரு சீட்டுக்கு ஒரு சீட்டு இடையில பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஸ்டாட்டிக் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்டாட்டிக் பவர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுக்கு ஒன்று ஒரு ஈர்ப்புத்தன்மையாக தான் இருக்கும். நம்ம சின்ன வயசுலலாம் பார்த்துருப்போம், நம்ம தலை சீவிரம் இல்லையா சீப்பு, அந்த சீப்பை நல்லா சீவிட்டு டக்குன்னு அந்த சின்ன சின்ன பேப்பர் மேலே வச்சு பார்த்துருப்போம். அந்த சீட்டில் சின்ன சின்ன பேப்பர் ஒட்டிக்கும். சேம் அதே கான்செப்ட் தான். இங்கே ஒரு சீட்டு உரசி உள்ளே போகும்போது அங்கே ஒரு ஸ்டாட்டிக் பவர் கிரியேட் ஆகும். இதுக்காக பார்த்துட்டிங்கன்னா அங்கே ஏர் அப்படிங்கிறது கம்பல்சரி தேவை. இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு மேன்ரோலில் பார்த்துட்டிங்கன்னா அயனைசிங் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஃபீடர்லேயும் இருக்கும், டெலிவரிலையும் இருக்கும். இன்கேஸ் பேப்பர் அப்படி தேவைப்பட்டுச்சு, ஸ்டாட்டிக் பவர் அதிகமாக இருக்குது அப்படின்னோம்னா நம்ம அந்த அயனைசிங் யூனிட்டை ஆன் பண்ணிவிடுவோம். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா பைல் ஹெட் கவர்னர். இந்த சென்டரில் 2 லைட்டு மாதிரி தெரியுது இல்லையா, அதுதான் சென்சாரு, ப்ளஸ் மேலே ஒரு சென்சார் இருக்கும். இது 2 என்ன வேலை பண்ணுதுன்னு பார்த்துட்டிங்கன்னா, சக்கருக்கும் அந்த ஃபஸ்ட்டு சீட்டுக்கும் உண்டான கேப் கம்மியாக இருக்குதுனாலும் தெரிஞ்சிரும். அதிகமாக வந்துருச்சு, அதாவது லிமிட்டுக்கு வந்துருச்சு, இதுக்கு மேலே ஏறக்கூடாது அப்படின்னாலும் அதுக்கு ஒரு சென்சார். இந்த 2 சென்சாரோட வேலை அதுதான். ஒன்று கீழேருந்தான் மேலே தீவிடுறது, மேலே வந்ததுக்கப்புறம் லிமிட்டோட அதை ஸ்டாப் பண்ணி வைக்கிறது. இந்த 2 வேலையை இந்த சென்சார் கண்டினியூஸாக பண்ணிகிட்ருக்கும். பைல் ஹெட் கவர்னர் சேம் அதே தான். இது சீட்டு மேலே உட்காந்து ஒரு ப்ரெஷரை செக் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த ப்ரெஷர் கம்மியாகுது அப்படின்னா பேலட்டை மேலே ஏற்ற ஆரம்பிச்சிரும். ஒன்ஸ் அந்த ப்ரெஷர், அதுக்கு தேவையான ப்ரெஷர் கிடச்சிருச்சுன்னா ஸ்டாப் பண்ணிக்கும். இதில் 2ல் ஏதாவது நம்ம ஒன்று யூஸ் பண்ணலாம். அதாவது இந்த பைல் ஹெட் கவர்னர் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இது ப்ரெஷர் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம மானிட்டரில் ப்ரெஷர் ஃபுட் அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட் சைடில் சென்சார் சொன்னோம் இல்லையா, அது ஃப்ரண்ட் எட்ஜ் அப்படின்னு இருக்கும்.
நம்ம என்ன சென்சார், அதாவது சென்சார் வேணுமா இந்த பைல் ஹெட் கவர்னர் வேணுமா அப்படிங்கிறத வந்து நம்ம அங்கே மானிட்டரில் சிபிசியில் செலக்ட் பண்ணிக்கலாம். ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் அட் அண்ட் டைம் நம்ம யூஸ் பண்ண முடியும். இப்போ வந்து பேப்பர் வந்து ரொம்ப வேவியாக இருக்குது, ஒரு ஈவனானதாக இல்லை, இப்படி வளைஞ்சு நெளிஞ்சு இல்லை கொஞ்சம் டேமேஜ் ஆகி அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா ப்ரெஷர் ஃபுட்டு தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம சென்சாரில் போட்டோம்னா பேப்பர் இப்படி வேவியாக இருக்கிறதுனால அது கரெக்டாக வந்து சென்ஸ் பண்ணாது. இல்லை எனக்கு பேப்பர் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட் எட்ஜ் சென்சார் போட்டு ஓட்டினா சூப்பராக இருக்கும். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து சீட் செப்பரேட்டர். சீட் செப்பரேட்டர் அப்படின்னு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு சின்ன மெட்டல் ஸ்ட்ரிப் வந்து இருக்கும், அதாவது 0.5 இல்லை 0.3 mm அந்த அளவுக்கு மெல்லிஸாக வந்து சின்ன சின்ன ஸ்ட்ரிப்பு வந்து இருக்கும். அதை வந்து ஒரு 3 ஸ்ட்ரிப்பு இல்லை 4 ஸ்ட்ரிப்பு வந்து வச்சு இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி அந்த செட்டில் மாட்டி உள்ளே வச்சுருவோம். இது என்ன பண்ணுன்னு பார்த்துட்டிங்கன்னா சக்கரை வந்து உறிஞ்சும் இல்லையா, அதாவது வேக்கம் சக் பண்ணி எடுக்கும் இல்லையா, அப்படி எடுக்கிறப்போ ஒரு சீட்டை மட்டும்தான் எடுக்கணும். ஏன்னா 2 சீட்டு போச்சு அப்படின்னா அது வந்து அங்கே டபுள் காமிக்கும். பிரிண்டிங் ஆகும்போது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா மேலே இருக்கிற சீட்டில் பிரிண்ட் ஆகிருக்கும், ரெண்டாவது கீழே இருக்கிற சீட்டில் பிரிண்ட் ஆகிருக்காது. அப்போ அதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா டபுள் சீட்டு போகக்கூடாது. அப்போ இந்த சக்கர் வந்து டபுள் சீட் எடுக்கக்கூடாது அப்படின்னா இந்த சீட் செப்பரேட்டர் அப்படிங்கிறது அங்கே தேவைப்படுது. இந்த சீட் செப்பரேட்டரை ரொம்ப உள்ளே வச்சிட்டோம் அப்படின்னோம்னா சக்கர்னால எடுக்க முடியாது. அதே மாதிரி லெஃப்ட்டில் ரொம்ப உள்ளதில் வச்சிட்டோம், ரைட் சைடில் ரொம்ப வெளியே இழுத்து வச்சிட்டோம், அப்போ என்ன ஆகும், சக்கரை வந்து எடுக்கும்போது ஒரு சைடு பிடிச்சிருக்கும் ஒரு சைடு பிடிக்காமல் இருக்கும், அப்போ கிராஸாக உள்ளே போகும். ஸோ அது வந்து ஃபீடர் ப்ராப்ளம் ஆகும். இதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ரொம்ப உள்ளேயும் வைக்கக்கூடாது, ரொம்ப வெளியிலையும் வைக்கக்கூடாது. ரொம்ப வெளியில் வச்சிங்கன்னா டபுள் எடுக்கும், ரொம்ப உள்ளதுலேயே வச்சிங்கன்னா சீட்டே எடுக்காது. ஓகே, இப்போ சீட் செப்பரேட்டரை பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஏர் ப்ளோவரு, சீட் செப்பரேட்டரு இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது டோட்டலாக, அதாவது லெஃப்ட் சைடில் அட்ஜஸ்ட் பண்ணணும் இல்லை ரைட் சைடில் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே மேலே இந்த ஒரு லிவர் கொடுத்துருப்பாங்க. இந்த லிவரை வந்து அப் டவுன் பண்ணுறது மூலமாக ஓவரால் அந்த செட்டை வந்து அப்படியே பண்ணிக்கலாம். இண்டிவிஜுவலாக பண்ணணும்னா அந்த பைப்புக்கு நேர் இல்லை அந்த ஸ்ட்ரிப்புக்கு நேர் வந்து ஒரு லிவர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த லிவரை வந்து லூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணி மறுபடியும் டைட் பண்ணிக்கலாம்.